Example 1.30. இந்த எக்ஸாம்பிளில் ஒரு சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்கு. இந்த சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் கன்சிஸ்டன்ஸாக இல்லையான்னு வெரிஃபை பண்ணணும். கன்சிஸ்டண்ட்டாக இருந்துன்னா அதோட சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். சொல்யூஷன் ஃபஸ்ட்டில் கிவன் லீனியர் ஈக்குவேஷன் எழுதுவோம். 4x minus 2y plus 6z equal to 8. Call it as equation 1. X plus y minus 3z equal to minus 1. Equation 2. 15x minus 3y plus 9z equal to 21. Equation 3. பாருங்க, the given system of linear equations number of unknowns 3. அதாவது x, y, z. There are 3 unknowns, 3 equations. அடுத்தது the given system of linear equations 1, 2, 3 இருந்து augmented matrix எழுதுவோம். Augmented matrix AB equal to matrix. The matrix ஓட first row equation 1 உள்ள x, y, z ஓட coefficient and constant term 4, minus 2, 6, 8. The matrix ஓட second row equation 2 உள்ள x, y, z ஓட coefficients and constant term 1, 1, minus 3, minus 1. The matrix ஓட third row equation 3 உள்ள x, y, z and constant terms 15, minus 3, 9, 21. So augmented matrix AB கண்டுபிடிச்சிட்டோம். இந்த augmented matrix ABக்கு Gaussian elimination method apply பண்ணி the augmented matrix ABயை row echelon formல மாற்றுவோம். Augmented matrix AB equal to the matrix. இந்த augmented matrix ABக்கு elementary row operation apply பண்ணி the matrixை echelon formல மாற்றுவோம். echelon formல மாற்றக்கூடிய ப்ரொசீஜர் படி இந்த மேட்ரிக்ஸில் ஃபஸ்ட்டு ரோவில் ஃபஸ்ட்டு எலிமெண்ட் நான் ஜீரோ எலிமெண்ட்டாக இருக்கணும். அது மட்டும் இல்லை, இந்த ஃபஸ்ட்டு எலிமெண்ட் நான் ஜீரோ எலிமெண்ட் ஒன்றாக இருந்துன்னா இந்த கால்குலேஷன் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் செகண்ட் ரோவில் ஃபஸ்ட்டு எலிமெண்ட்டு ஒன்றா இருக்குது. இப்போ ரோ 1ஐயும் ரோ 2ஐயும் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ரோவில் ஃபஸ்ட்டு எலிமெண்ட் ஒன்றாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணக்கூடிய எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் R1 இன்டர்சேஞ்ச் R2. ஸோ ரோ 1ஐ ரோ 2ஆ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். 4, minus 2, 6, 8. ரோ 2ஐ ரோ 1ஆ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். 1, 1, minus 3, minus 1. தேர்ட் ரோயை அப்படியே எழுதுகிறேன். 15, minus 3, 9, 21. அடுத்தது இந்த டிரான்ஸ்ஃபார்ம்டு மேட்ரிக்ஸ்க்கு எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் அப்ளை பண்ணுவோம். அதாவது இந்த டிரான்ஸ்ஃபார்ம்டு மேட்ரிக்ஸில் ஃபஸ்ட்டு ரோவில் ஃபஸ்ட்டு எலிமெண்ட் நான் ஜீரோ எலிமெண்ட்டாக இருக்குது. இந்த நான் ஜீரோ எலிமெண்ட்டுக்கு கீழே உள்ள எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஜீரோ ஆக்கணும். ஸோ இந்த நான் ஜீரோ எலிமெண்ட்டுக்கு கீழே உள்ள எலிமெண்ட் எல்லாம் ஜீரோ ஆக்கிறதுக்கு, அதாவது செகண்ட் ரோவில் உள்ள ஃபஸ்ட்டு எலிமெண்ட்டு தேர்ட் ரோவில் உள்ள ஃபஸ்ட்டு எலிமெண்ட்டு ஜீரோ ஆகணும். ஸோ இந்த எலிமெண்ட்ஸை ஜீரோ ஆக்கிறதுக்கு செகண்ட் ரோவுக்கும் தேர்ட் ரோவுக்கும் எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் அப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு ரோயை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். 1, 1, minus 3, minus 1. செகண்ட் ரோவில் உள்ள ஃபஸ்ட்டு எலிமெண்ட்டை ஜீரோ ஆக்கிறதுக்கு என்ன பண்ணுறேன்னா, செகண்ட் ரோவிலேருந்து 4 times ஃபஸ்ட் ரோயை சப்ட்ராக்ட் பண்ணேன்னா இந்த செகண்ட் ரோவில் உள்ள ஃபஸ்ட்டு எலிமெண்ட் ஜீரோ ஆகும். ஸோ செகண்ட் ரோவில் அப்ளை பண்ணக்கூடிய எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் R2 implies R2 minus 4R1. செகண்ட் ரோய்க்கு எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் அப்ளை பண்ணுவோம். R2வில் உள்ள ஃபஸ்ட்டு எலிமெண்ட்டு 4 மைனஸ் R1ல் உள்ள ஃபஸ்ட் எலிமெண்ட் 1
இந்த எலிமெண்ட் 1 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 4 into 1 4, 4 minus 4 is 0. R2ல உள்ள செகண்ட் எலிமெண்ட் -2 மைனஸ் R1ல உள்ள செகண்ட் எலிமெண்ட் 1. இந்த 1 வந்து 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 4 into 1 4, -2 minus 4 is -6. R2ல உள்ள தேர்ட் எலிமெண்ட் 6 மைனஸ் R1ல உள்ள தேர்ட் எலிமெண்ட் -3. இந்த -3 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 4 into -3 is -12. Minus of -12 is +12. 6 plus 12 is 18. R2ல உள்ள fourth element 8 minus R1ல உள்ள fourth element -1. இந்த -1 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 4 into -1 is -4. Minus of -4 is +4. 8 plus 4 is 12. ஸோ செகண்ட் ரோய்க்கு எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் அப்ளை பண்ணிட்டோம். அடுத்தது தேர்ட் ரோவில் உள்ள ஃபஸ்ட் எலிமெண்ட்டை 0 ஆக்கணும். தேர்ட் ரோவில் உள்ள ஃபஸ்ட் எலிமெண்ட்டை 0 ஆக்குறதுக்கு தேர்ட் ரோவிலேருந்து ஃபஸ்ட்டு ரோயை 15ஆல் மல்டிப்ளை பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணோன்னா தேர்ட் ரோவில் உள்ள ஃபஸ்ட் எலிமெண்ட் வந்து 0 ஆகும். ஸோ தேர்ட் ரோய்க்கு எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் அப்ளை பண்ணுவோம். R3 implies R3 minus 15 R1. R3ல உள்ள ஃபஸ்ட் எலிமெண்ட் 15 மைனஸ் R1ல உள்ள ஃபஸ்ட் எலிமெண்ட்டு 1. இந்த 1 வந்து 15ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 15 into 1 is 15. 15 minus 15 is 0. அடுத்த R3ல உள்ள செகண்ட் எலிமெண்ட் -3 மைனஸ் R1ல உள்ள செகண்ட் எலிமெண்ட் 1. இந்த 1 வந்து 15ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 15 into 1 is 15. -3 minus 15 is -18. R3ல உள்ள தேர்ட் எலிமெண்ட் 9 மைனஸ் R1ல உள்ள தேர்ட் எலிமெண்ட்டு -3. இந்த -3 15ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 15 into -3 is -45. Minus of -45 is +45. 9 plus 45 is 54. R3ல உள்ள ஃபோர்த் எலிமெண்ட் 21 மைனஸ் R1ல உள்ள ஃபோர்த் எலிமெண்ட் -1. இந்த -1 15ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 15 into -1 is -15. Minus of -15 is +15. 21 plus 15 is 36. ஸோ R3க்கு எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் அப்ளை பண்ணிட்டோம். அடுத்தது இந்த டிரான்ஸ்ஃபார்ம்டு மேட்ரிக்ஸ், இந்த மேட்ரிக்ஸுக்கு எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் அப்ளை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ரோயை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். 1 1 -3 -1. அடுத்தது ரோ 2ல 6 வந்து காமனாக இருக்கிறதுனால ரோ 2ல உள்ள எல்லா எலிமெண்ட்டையும் -1/6ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். செகண்ட் ரோய்க்கு அப்ளை பண்ணக்கூடிய எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் R2 implies -1/6 into R2. R2ல உள்ள எல்லா எலிமெண்ட்டையும் -1/6ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். R2ல உள்ள ஃபஸ்ட் எலிமெண்ட் 0. இந்த 0வை -1/6ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். -1/6 into 0 is 0. அடுத்த R2ல உள்ள செகண்ட் எலிமெண்ட் -6. இந்த -6ஐ -1/6ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். -1/6 into -6 is 1. அடுத்த R2ல உள்ள தேர்ட் எலிமெண்ட் 18. இந்த 18ஐ -1/6ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். -1/6 into 18 is -3. அடுத்த R2ல உள்ள ஃபோர்த் எலிமெண்ட் 12. இந்த 12 -1/6ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். -1/6 into 12 is -2. ரோ 3ல 18 காமனாக இருக்கிறதுனால ரோ 3ல உள்ள எல்லா எலிமெண்ட்டையும் -1/18ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். R3க்கு அப்ளை பண்ணக்கூடிய எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் R3 implies -1/18 into R3. R3ல உள்ள எல்லா எலிமெண்ட்டையும் -1/18ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். R3ல உள்ள ஃபஸ்ட் எலிமெண்ட்டு 0.
இந்த 0வை minus 1 by 18 மல்டிப்ளை பண்ணுறேன். minus 1 by 18 into 0 is 0. அடுத்து R3யில் உள்ள செகண்ட் எலிமெண்ட் minus 18. இந்த minus 18 minus 1 by 18 மல்டிப்ளை பண்ணுறேன். minus 1 by 18 into minus 18 is 1. அடுத்து R3யில் உள்ள தேர்ட் எலிமெண்ட் 54. இந்த 54 minus 1 by 18 மல்டிப்ளை பண்ணுறேன். minus 1 by 18 into 54 is minus 3. அடுத்து R3யில் உள்ள ஃபோர்த் எலிமெண்ட் 36. இந்த 36 minus 1 by 18 மல்டிப்ளை பண்ணுறேன். minus 1 by 18 into 36 is minus 2. அடுத்தது இந்த டிரான்ஸ்ஃபார்ம்டு மேட்ரிக்ஸ்க்கு வந்து எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் அப்ளை பண்ணுவோம். அதாவது ரோ எக்லான் ஃபார்மில் மாற்றக்கூடிய ப்ரொசீஜர் படி ஃபஸ்ட்டு ரோவில் ஃபஸ்ட்டு எலிமெண்ட்டு நான் ஜீரோ எலிமெண்ட்டாக இருக்கணும். அந்த நான் ஜீரோ எலிமெண்ட்டுக்கு கீழே உள்ள எலிமெண்ட் எல்லாம் ஜீரோவாக இருக்கணும். இங்கே வந்து ஜீரோவாக இருக்குது. அடுத்த செகண்ட் ரோவில் உள்ள ஃபஸ்ட்டு நான் ஜீரோ எலிமெண்ட் வந்து செகண்ட் எலிமெண்ட். இந்த ஃபஸ்ட்டு நான் ஜீரோ எலிமெண்ட் செகண்ட் எலிமெண்ட்டுக்கு கீழே உள்ள எலிமெண்ட் வந்து ஜீரோ ஆகணும். ஸோ தேர்ட் ரோவில் உள்ள செகண்ட் எலிமெண்ட் இதை வந்து ஜீரோ ஆக்குறதுக்கு தேர்ட் ரோக்கு எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் அப்ளை பண்ணுறேன். ஃபஸ்ட் ரோயை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். 1 1 minus 3 minus 1. செகண்ட் ரோயை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். 0 1 minus 3 minus 2. தேர்ட் ரோவில் உள்ள செகண்ட் எலிமெண்ட்டை ஜீரோ ஆக்கணும். ஸோ தேர்ட் ரோவில் உள்ள செகண்ட் எலிமெண்ட்டை ஜீரோ ஆக்குறதுக்கு தேர்ட் ரோவிலேருந்து செகண்ட் ரோயை சப்ட்ராக்ட் பண்ணோன்னா தேர்ட் ரோவில் உள்ள செகண்ட் எலிமெண்ட்டு ஜீரோ ஆகும். ஸோ தேர்ட் ரோவில் அப்ளை பண்ணக்கூடிய எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் R3 implies R3 minus R2. தேர்ட் ரோய்க்கு எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் அப்ளை பண்ணுவோம். தேர்ட் ரோவில் உள்ள ஃபஸ்ட் எலிமெண்ட் 0 மைனஸ் R2வில் உள்ள ஃபஸ்ட் எலிமெண்ட்டு 0 0 மைனஸ் 0 is 0. R3யில் உள்ள செகண்ட் எலிமெண்ட் 1 மைனஸ் R2வில் உள்ள செகண்ட் எலிமெண்ட் 1 1 மைனஸ் 1 0. R3யில் உள்ள தேர்ட் எலிமெண்ட் மைனஸ் 3 மைனஸ் R2வில் உள்ள தேர்ட் எலிமெண்ட் மைனஸ் 3 மைனஸ் ஆஃப் மைனஸ் 3 is ப்ளஸ் 3 மைனஸ் 3 ப்ளஸ் 3 is 0. R3யில் உள்ள ஃபோர்த் எலிமெண்ட் மைனஸ் 2 மைனஸ் R2வில் உள்ள ஃபோர்த் எலிமெண்ட் மைனஸ் 2 மைனஸ் ஆஃப் மைனஸ் 2 is ப்ளஸ் 2 மைனஸ் 2 ப்ளஸ் 2 is 0. ஸோ தேர்ட் ரோக்கு எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் அப்ளை பண்ணிட்டோம். ஸோ இந்த டிரான்ஸ்ஃபார்ம்டு மேட்ரிக்ஸில் லாஸ்ட் ரோ அதாவது தேர்ட் ரோ கம்ப்ளீட்டாக ஜீரோ ஆகுது. ஒரு மேட்ரிக்ஸோட ரேங்க் எப்படி டிஃபைன் பண்ணுறோன்னா அந்த மேட்ரிக்ஸோட எக்லான் ஃபார்ம் மேட்ரிக்ஸில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ். இங்கே வந்து ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் ஏபியில் கடைசி எக்லான் ஃபார்மில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் வந்து 2. அதனால் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் ஏபியோட ரேங்க் வந்து 2. ரோ ஆஃப் ஏபி ஈக்குவல் டு 2. கால் இட் அஸ் equation 4. அடுத்த பாருங்க கடைசி எக்லான் ஃபார்மில் இது வந்து கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ். இந்த கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸில் நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் வந்து 2. So rank of the coefficient matrix is 2. Row of A equal to 2. Call it as equation 5. From equations 4 and 5 we get row of AB equal to row of A equal to 2 less than 3 the number of unknowns. From the echelon form the given system of equations reduces to echelon formula உள்ள first row இருந்து x plus y minus 3z equal to minus 1. Call it as equation 6. Second row இருந்து y minus 3z equal to minus 2. Call it as equation 7. Third row இருந்து 0 equal to 0. Equation 8. இங்கே வந்து கடைசியாக கிடைச்சிருக்கக்கூடிய ஈக்குவலன்ட் சிஸ்டம்
has two non-trivial equations and three unknowns. Two non-trivial equations and three unknowns. The unknowns are x, y, z. One of the unknowns must be fixed. இப்போ இந்த எக்ஸ் ஒய் இசட் அன்னோன்ஸில் ஏதாவது ஒரு அன்னோனை ஃபிக்ஸ் பண்ணுவோம். Let z equal to t. Then equation 7 implies y minus 3 into z க்கு வந்து t போடுறேன். So 3 into t equal to minus 2. So இதிலிருந்து y equal to minus 2 plus 3t. Equation 6 implies, equation 6ல y க்கு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுவோம். x plus y ஓட வேல்யூ வந்து minus 2 plus 3t. So x plus minus 2 plus 3t minus 3 into z ஓட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறேன். z வந்து t minus 3 into t equal to minus 1. So x minus 2 plus 3t minus 3t equal to minus 1. Plus 3t minus 3t cancel ஆகும். So x equal to minus 1 plus 2. So x equal to minus 1 plus 2 is plus 1. So x equal to 1. Therefore, the solutions of the given system are x equal to 1, y equal to 3t minus 2, z equal to t, where t is real. Therefore, the given system is consistent and has infinitely many solutions.